கும்பராசிக்காரங்க அமாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிறதும் சிவபெருமான் வழிபாட்டையும் கூடவே உங்கள் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டையும் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சமீப காலமாக குடும்பத்தில் பல பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னதான் சுபபலனை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சா கூட ஏதாவது தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துக்கிட்டாலும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைங்கிறது கும்பராசிக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் இப்படி ஒரு முறையால் செஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இயல்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஒரு இயற்கையிலேயே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதுமையான விஷயம் யோசிக்கிறது, புதுசாக ஒரு கருத்து சொல்கிறது எல்லாமே கெட்டிக்காரங்க தான். வெளிப்படையான பேச்சு நீங்கள் பேசினா கூட மனசில் எது வச்சுக்காம வம்பு தேடி தரக்கூடிய அமைப்பு தான் சமீப காலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு. உங்களை யாரும் கட்டுப்படுத்தாமல் உங்களுடைய போக்கில் விட்டுட்டாலே நீங்கள் பெரும்பாலும் நல்ல முறையாக செஞ்சு முடிச்சிருவீங்க. நான் குடும்பத்தில் பார்த்தாலும் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு, வெளியில் பார்த்தாலும் பாதிப்பு. யார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாருமே உண்மை சொல்ல போகணும்னா யாருமே மனிதநேயத்தோட இந்த நேரம் இல்லைங்கிறத உண்மை. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு உதவி செஞ்சு அவங்க மேலே வர்றதுக்கு நீங்கள் பல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் சரி, இந்த நேரம் தேவையில்லாத வீண்படி வரக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். நல்லதுக்கே போனால் கூட கெடுதலாக தெரியக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலும் இந்த நேரம் கும்பராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் கும்பராசிக்கு எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்கணும், எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்க காத்திருக்குது, இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், உறவு முறையெல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால் மற்றவங்க நிலையில் அதிகம் கவனம் கொடுக்கறது வேண்டாம், அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். தேவையில்லாத வம்பு தான் இந்த நேரம் தேடி தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் மற்றவங்கள நீங்கள் மாற்றுறது இந்த நேரம் ரொம்ப கஷ்டம். நீங்களே மாறிக்கிறது நல்லது தான். அதாவது மற்றவங்க நிலையில் நீங்கள் கவனம் கொடுக்கறது வேண்டாம், மற்றவங்க குடும்ப விவகாரத்துலையும் தலையிடுறது வேண்டாம். அவங்களே வந்து கூப்பிட்டா கூட நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் கொடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வக்கர நிவர்த்தி பெற்று குருவோட பார்வை இருந்துட்டாலே ஒரு வழியில் சாதகம் தாங்க. என்னதான் கிரக மாற்றம் உங்களுக்கு ஒரு பக்கம் நடந்தாலும், சனி பகவானுடைய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல செய்திங்கிறது இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்டது நடக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட காரியம் எடுத்துக்கிறீங்களா, சிறப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிறீங்களா, அதுலேயும் பாதிப்பு இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. குடும்பத்தை விட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒன்று தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா வேலை காரணமாக, இல்லைன்னா சொந்த பந்த வழியில் ஏற்பட்ட இந்த மனசாப காரணமானு குடும்பத்திலே கூட கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாமே இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தாலும் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது இடமாற்ற சம்மந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே கும்பராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்க பாருங்க. மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது. ஏற்கனவே நீங்கள் காற்று ராசியாக இருக்கிறதால இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நிலையில இருக்காது. மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. மற்றபடி உடல் ரீதியான பாதிப்புங்கிறது இந்த வாரத்தில் இல்லை. கும்பராசிக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. வாகன அமைப்பு, சொத்து அமைப்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். வேலையில் கூட இயற்கையாகவே யாருமே யோசிக்க முடியாத கோணத்தில் யோசிக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் பார்த்தாலும் உங்கள் யோசனை சிறப்பாக ஈடுபடும். வேலையில் இருக்கக்கூடியவங்களும் பாராட்டுவாங்க, மேலதிகாரிகள் வழியிலையும் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக உதவி இல்லைங்க, கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் எல்லாமே. முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதை பற்றி நல்லது கெட்டது ரெண்டுமே யோசித்து முடிவெடுத்திங்கன்னா கும்பராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் மனசில் ஒரு பழைய விஷயங்களை யோசித்து நீங்கள் இந்த சொந்த பந்த வகையில் பாராட்டுறது வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சொந்த பந்த வழியில் உறவுனர் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த சூழ்நிலைங்கிறது சாதகமாக இல்லை. போதா குறைக்கு நீங்களும் பழைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கொஞ்சம் பகையை வளர்த்துக்கிட்டு இருந்தா இன்னும் தான் பகை அதிகமாகும். அதனால நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட்டுருங்க. இனி நடக்க போகிற விஷயத்த யோசிக்க பாருங்க. அதாவது சொத்து வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரியான நேரம். ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகங்கிறது இந்த நேரம் கும்பராசிக்கு இருக்குது. குருமங்கள யோகம் இருந்துட்டாலே முன்னாடி நடக்க முடியாத விஷயம் கூட இந்த நேரம் நடக்கும். தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். ரொம்ப முக்கியமாக எதிர்ப்பாலின நட்பில் கவனமாக இருந்துக்கணுங்க. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் மனசில் எதுவும் நினைக்க மாட்டீங்க, ஆனால் பார்க்கக்கூடிய எல்லாரும் அதே கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க. அது குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் எதிர்ப்பாலின வகையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். பண வருமானம் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் இந்த பணம் வர்றப்ப இத்தனை நாளாக சிக்கனமாக இருந்தவங்க இந்த வாரம் இந்த பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்வீங்க. கொஞ்சம் அதில் எல்லாமே கவனம் கொடுத்துக்க பாருங்க. வீடு கட்டுறன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். வீடு கட்டுறதுக்கு சம்மந்தப்பட்ட உதவியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகம் தாங்க. பொருளாதார நிலையில் அதிகமாக சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. என்ன ஒன்று அதிகப்படியான உழைப்பு கொடுப்பீங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. நிம்மதியான தூக்கங்கிறது இந்த நேரத்தில் இருக்காதுங்க. மனசில் நீங்களாவே பலதையும் கற்பனை பண்ணி மன நிம்மதியை கெடுத்துக்குவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு கிரகத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் நீங்களாவே மனசை பலதையும் போட்டு குழப்பிக்கிறத விட்டுருங்க. குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தேவை அந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த நேரம் நீங்கள் அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையை நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க. கொஞ்சம் உங்களை விட இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் உங்களை விட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு வேலையில் பாதிப்பு தரலாம். அதனால் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. முக்கியமாக யாரோடைய வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறது வேண்டாம். அதுதான் உங்களுக்கு பாதிப்பே. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை தர மாதிரி அதாவது உங்களுக்கு தண்டனை தர மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த நேரம் இருக்குது. அதனால் வேலையில் கவனம் கொடுக்கணும். வேலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு திறமை இல்லாதவங்க கூட ஒரு நேரம் பதவிங்கிறது கொஞ்சம் கிடைச்சிடும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். உங்களுக்கு கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டுக்கிறது நல்லதுன்னே சொல்லலாங்க. இந்த நேரம் செவ்வாய் பகவானுடைய அமைப்புங்கிறது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தால் கூட வார்த்தையில் நிதானம் வேணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண பேசினா கூட சமீப காலமாக இப்படி தான். நீங்கள் சாதாரண பேசினா கூட பார்க்குறவங்க பார்வைக்கு அப்படி இருக்காது. வேறு விதமாக தான் இருக்கும். போதா குறைக்கு நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவீங்க. மனசில் இருக்கிறது அப்படியே மனக்குமுறையில் கொட்டிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மற்றவங்க சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. கொஞ்சம் அதனால் எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் தொடர்ந்து கும்பராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் மேலுமே பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா முன்னோர்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான்கிறதால இந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாட்டை விட்டுறக்கூடாது. சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கிறதும் முன்னோர்களுடைய ஆசையை பெறதும் நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க. அந்த நாட்களில் நீங்கள் இந்த பசு நெய் இருக்குதுல்ல, இல்லைன்னா இந்த துணிமணி வஸ்திரம் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துக்கிறது கும்பராசிக்கு பொறுத்த வரைக்குமே சாதகங்க. சனி பகவானுடைய அருளை உங்களால் பெற முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உத்தியோகத்தில் கும்பராசிக்கு சிறப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டால் சிறப்பு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்பாக தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்றர்களுக்கு சுக்குனோட அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால பல நன்மை காத்திருக்குது. மனசில் பலதையும் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த குழப்பம் நீங்கும். உடல் உபாதைங்கிறது இல்லை. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். வருமானம் ஒரு பக்கம் வருங்க, ஆனால் கொஞ்சம் திட்டமிடாமல் இருந்துட்டிங்கன்னா செலவுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதனால் அதில் எல்லாமே கவனமாக இருங்க. சிக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் முன்ன சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புங்கிறது பெருசாக கும்பராசிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு தாங்க. இந்த நேரம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஆனால் மனசில் ஒரு சோர்வான உணர்வுங்கிறது இருக்குங்க. எதுவும் அப்புறம் பார்த்துக்கலானே விட்டுருவீங்க. தேர்வு காலமாக இருக்கிறதால படிப்பில் முழு கவனம் கொடுத்துட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா பாதிப்புங்கிறது நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
ராசி அதிபதியுடைய அமைப்பு ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு கொடுத்தாலும் புதன் பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்துல தான் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே. மற்றபடி கல்வியில நல்ல மாற்றம் தாங்க, பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நேரம் கும்ப ராசிக்கு பல அற்புதமான பலன் காத்திருக்குது. சுக்கரனுடைய அமைப்பு குருவோட அமைப்பு ஒரு பக்கம் இருக்கிறதால ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க, முன்னெச்சரிக்கையா நடந்துக்கங்க. உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைனாலும் உடலை நீரேற்றம் வச்சுக்கணும். வாய் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.